அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ ஒரு இயற்கையான தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோடி இ-ஷாப்பிங். பைமோடி இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான பொருட்களுமே இந்த ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா இந்த ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற தாவரம் குறிஞ்சாக்கீரை. இதுக்கு ஜிம்னிமா இனோட்டரம்ங்கிற ஆங்கில பேர் உண்டு. இது அப்போகைனேசிங்கிற குடும்பத்தை சேர்ந்தது. இது ஒரு பூக்கும் தாவரம். குறிஞ்சா என்பது கொடியினத்தைச் சேர்ந்த தாவரம். இது பிற தாவரத்தை சுற்றி அதன் மீது படரும் தன்மை கொண்டது. கசப்பு சுவை உடையது. சித்த வைத்தியத்திலும் ஆயுர்வேத வைத்தியத்திலும் இந்த குறிஞ்சாவை பற்றியும் அதன் மருத்துவ குணங்கள், அது தீர்க்கும் நோய்கள் பற்றியும் அநேக தகவல்கள் தரப்பட்டு வருது. சிறு குறிஞ்சாவின் இலைகள், வேர்கள் உட்பட பல விதங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. கடுமையான நெஞ்சுசளி கொண்டவர்களுக்கு சிறு குறிஞ்சான் வேர் 20 கிராம் எடுத்து கழுவி பொடி பொடியாக நறுக்கி 1 லிட்டர் குடிநீரில் போட்டு 100 மில்லியாக குறையும் வரை சுண்ட காய்ச்சி காலை மாலை 2 வேளையும் 30 மில்லி ஒரு நாள் மட்டும் இந்த கஷாயத்தை குடித்தால் கட்டிய நெஞ்சுசளி முறிந்து வெளியேறும், இருமலும் குணமாகும். இரவில் அதிக நேரம் கண் விழிப்பதால் ஏற்படும் பித்தத்தை போக்க காய வைத்த சிறு குறிஞ்சான் இலை சூரணத்தை வாயில் போட்டுக்கொண்டு வெதுவெதுப்பான தண்ணீர் குடித்தால் உடனடியாக பித்தம் விலகும். நீரிழிவு நோய் அல்லது சர்க்கரை நோய் கட்டுப்பட வேண்டும் எனில் சிறு குறிஞ்சான் தான் முக்கிய மருந்து. சம அளவு குறிஞ்சா இலைகளும் நாவற்பழ விதைகளையும் எடுத்து நிழலில் உலர்த்தி பொடி செய்து அதில் 1 தேக்கரண்டி சூரணத்தை வாயில் போட்டுக்கொண்டு வெந்நீர் குடிக்க வேண்டும். இப்படி 48 நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் டயாபெட்டிக்ஸ் கட்டுப்படும். நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களுக்கு சிறு குறிஞ்சான் இலை பொடியை பசும்பாலில் போட்டு குடிக்கச் செய்தால் தளர்ச்சி நீங்கி நரம்புகள் பலம் பெறும். சிறு குறிஞ்சானில் வடித்த கஷாயம் பசியை நன்கு போக்கிவிட்டு நம் ஆரோக்கியத்தை கூட்டும். உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது. அலர்ஜிக்கும் அதாவது ஒவ்வாமைக்கும் சிறந்த மருந்து இந்த சிறு குறிஞ்சான். பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு பயன்படுகிறது. சிறுநீர் அடைப்பை வெளியேற செய்யவும் இந்த சிறு குறிஞ்சான் பயன்படுகிறது. மேலும் வெங்காயம், வரமிளகாய், ஜீரகம், சிறு குறிஞ்சான் இலை சேர்த்து வேக வைத்து உணவுக்கும் பயன்படுத்தலாம். மேலும் பல வியாதிகளை குணப்படுத்துகிறது இந்த சிறு குறிஞ்சான். இந்த சிறு குறிஞ்சானில் 2 வகை உண்டு. சிறிய சிறு குறிஞ்சான், பெரிய குறிஞ்சான் அப்படின்னு 2 வகை இருக்குது. ரெண்டுமே ஒரே மருத்துவ குணமுடையது தான். நன்றி.